அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி போட்டித் தேர்வு பிரிவில் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃப்ரம் தி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோஃபார் ஒரு 6 கிளாஸஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ், தட் இஸ் வாட் இஸ் அ பாலிட்டி, ஸ்டேட்னா என்ன, then constitutionalismனா என்ன, what are all the objectives of constitution, then constitution makingல what are all the developments happened. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து preamble, that is philosophical part of the constitution பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனியன் அண்டு டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தளவுக்கு முடிச்சாச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, தட் இஸ் அடுத்த செக்மெண்ட்னு சொல்ல முடியும், இல்லை அடுத்த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வரும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது இட் இஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக். ஓகே, இதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக வாட் இஸ் meant by directive principles of state policy and its objectives என்னன்னு பார்ப்போம். Then other than that, what are all the classifications? Okay, so one type of classifications like socialist principles என்ன இருக்கு, liberal intellectual principles என்ன இருக்கு, காந்தியன் principles என்ன இருக்கு அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்ல பார்ப்போம். other than that, other types of classification வரும்போது அதில் இருக்கக்கூடிய கோல்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். தென் அனதர் டாபிக் அப்படின்னு வரும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அமெண்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் எதெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். தென் மேஜராக நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போதே சொன்னேன், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ செட்டில் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறோம். தென் அதர் தென் தட் இந்த ஒரு டாப்பிக்கோடைய கண்டினியூஸாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக இந்த வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஓவர். ஓகே, தட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ப்ரியாம்பிள் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் வேல்யூ ப்ரிமைசன்ஸ் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா முழுக்க இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான விஷயங்கள், தட் இஸ் ஒரு ஸ்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். தென் ஒரு ஸ்டேட்டை வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்னா அதுக்கான குவாலிட்டிஸ், ஒரு ஸ்டேட்டை டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்னா அதுக்கான குவாலிட்டிஸ், இது எல்லாமே எதில் பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாம்பிள்ல இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பேசப்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்களை தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுக்குள்ளே கவர் பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷனாலிட்டி தான், தட் இஸ் legislative, executive, judiciary, how they are working, their compositions. Then one more thing, local self government. இந்த மாதிரி டாபிக்ஸ் அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். ஸோ ஃபர்ஸ்ட் we will go on first understanding about the what is meant by directive principles of state policy. Okay, so இந்த directive principles of state policy அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆன டைம் பீரியட், தட் இஸ் இதோட டெவலப்மெண்ட் இல்லை இதோட நீடு இல்லை இதுக்கு எங்கே ஒரு பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி கராச்சி செஷன்லையும் பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ கராச்சி செஷன்லையும் 1931 காங்கிரஸில் செஷனில் பேசியிருப்பாங்க. தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அதர் தென் தட் என்ஷூரிங் ரைட்ஸ் ஆஃப் அ சிட்டிசன், we also have to ensure social and economic democracy to the citizen of India அப்படின்னு சொல்லி கராச்சி செஷனில் பேசியிருப்பாங்க. அதோட லீடு பார்த்தீங்கன்னா அதர் தென் தட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் சைடு இருந்து. ஓகே, ஸோ ஒரு விதமான டெவலப்மெண்ட் ஃபார் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இட்ஸ் நத்திங் பட் ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆர் கண்ட்ரி எதெல்லாம் டார்கெட் பண்ணும், இன்சென்ஸ் எதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரை ஹேண்டில் பண்ணுவாங்க, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க, தென் பேசிக் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லைக் பேசிக் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறது எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபார் தேர் ரெவன்யூ ஜென்ரேஷன். ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குமோ தவிர நாட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான
அவங்க செய்யக்கூடிய ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அவங்க செய்யக்கூடிய ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர், டிஃபென்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தென் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க, டேக்ஸ் கலெக்ஷன் இது எல்லாத்தையுமே. தென் பேசிக் கம்யூனிட்டிஸ் அவங்களோட ட்ரேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஹேஸ் டு பிளே அன் ஆக்டிவ் ரோல் இன் தி certain social and economic development, such as they have to facilitate their citizens with respect to health, education, then labor reforms or labor rights, okay, skill development, old age care, and to take care of the marginalized sections, women empowerment, child development. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டை எடுத்து ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்டே அதுக்கான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தே பிளே அண்ட் வைட்டல் ரோல். ஸோ நமக்கே தெரியும், நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் பார்க்கும்போதே தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்னு ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் தட் த பர்டிகுலர் ஸ்டேட் இஸ் குவாலிஃபைடு டு பி அன் வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் தான் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக டெஃபினேஷன் தெரியணுங்கிறக்காண்டி. ஓகே, ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் உள்ள மீனிங் இதுதான். ஸோ இதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஓகே, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன்சென்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண டைம் பீரியட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் December 9, 1946. ஓகே, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட லீடு தான் நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். அதே அந்த ப்ரீஆம்பிளுக்கான லீடு என்னவோ அதே தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கான லீடும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுக்குள்ள. ஏன்னா அங்கே எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் justice with respect to social, economic and political, including equality. ஓகே, ஸோ இதுதான் இதோட டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் மேஜர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் அதுக்கு ஒரு கன்சாலிடேஷன் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். தட் இஸ் ஹவு அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹாஸ் டு பி மென்ஷன்ட், ஆர் எப்படி அதை ரிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட் வரும்போது அப்போ வி அடாப்ட் சம்திங் தட் இஸ் பாரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. வி பாரோட் சர்டைன் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் தி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை தாண்டி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், தேஜ் பகதூர் சப்ரூ கமிட்டி தான் இந்த ப்ரொவிஷன்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது விஷயம். அடுத்த விஷயம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன அப்படிங்கிறது ஃப்ரம் த வேர்ட் இட் செல்ஃப் வி கம் டு ஒன் சம் ஃபார்ம் ஆஃப் கிளாரிட்டி. தட் இஸ் ஒரு ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ ஸ்டேட் பாலிசி இன் சென்ஸ் த ரோல் ஆஃப் ஸ்டேட் இஸ் டு மேக் அண்ட் பாலிசி மேக்கிங். ஓகே, ஸோ பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது அண்ட் வைட்டல் ரோல் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா, ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் ஹெல்த் பாலிசி, ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பாலிசி. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் பாலிசிஸுங்கிறது நத்திங் பட் ஒரு மிஷனோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். தட் இஸ் நம்மளோட இலக்கு ஒரு விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தட் இஸ் ஒரு 2047 நம்ம ஒரு தட் இஸ் வெல் டெவலப்டு ஸ்டேட்டாக மாறணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் சொல்கிறோம். ஒரு 6 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி ஆன் பாலிசிஸ். ஓகே, ஸோ அந்த பாலிசியை வந்து ஸ்டேட் மேக் பண்ணும்போது தட் பாலிசி இஸ் கன்சிடர் டு பி ஆன் ஸ்டேட் பாலிசி. ஓகே, அப்போ அந்த ஸ்டேட் பாலிசிஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சச் அ டைரக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர் டு பி ஆன் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ ஒரு லா மேக்கிங், தட் இஸ் லா மேக்கிங் இல்லை, ஒரு பாலிசி மேக்கிங்கில் ஒரு ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு சில டைரக்டிவ்ஸ் என்னவா சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, தட் இஸ் உங்களோட பாலிசி மேக்கிங்கில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் எதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரீஆம்பிளில் சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளோட ஐடியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாவரின் சோஷியலிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோஷியலிஸ்ட். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே டைரெக்டாகவே நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஒரு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்னே எடுத்து தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு பாலிசி மேக்கிங்கில் ஸ்டேட் இன்வால்வ் ஆகும்போது அப்போ அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸ் என்ன, அந்த பிரின்சிபல்ஸை ஒரு டைரக்ஷனாக சொல்கிறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அன்
நான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது அதே லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 12 to 35 சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது ஸ்டார்ட் ஆகுது. It starts from Article 36. Okay, it starts from Article 36 to 51. It comes under the Part 4 of the Constitution. Okay, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு என்ஷூர் தி வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகே, இன்னைக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது லைவ்ல இருக்கா இன்சென்ஸ் இன்னைக்கு பொருத்தமா சொல்ல முடியுமா? ஏன்னா ஆஃப்டர் 1991 ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். தட் இஸ் ஸ்டேட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து வெளியே வந்து யூ ஷுட் பி அன் ஸ்டீரர் ராதர் ரோவர் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படின்னா அப்போ இன்னைக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் இன்னைக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல டாபிக் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் வெல்ஃபேர் ஸ்டேட் தான். ஓகே, நாட் மியர் போலீஸ் ஸ்டேட். அண்ட் இட் கான்ஸ்டியூட் எ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையும் நம்ம பார்க்கும்போது we can come to one conclusion that these principles or these guidance to the state are considered to be on policies. Okay, such a policies which ensures certain level of social and economic democracy or social and economic justice or social and economic equality-யை தான் என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதை ஏன் பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை ஏன் ஒரு பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கோனடேஷனில் சொல்லுவோம். ஏன்னா தீஸ் ஆர் த ரைட்ஸ் விச் என்ஷூர்டு ஃபார் த சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ஓகே, ஒரு ஸ்டேட் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட அப்சர்வேஷன். அதே கண்டெக்ஸ்டில் அப்படியே நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே, அடுத்து போக இந்த ஆர்டிகல் 36ல ஓகே, ஸோ ஆர்டிகல் 36 37 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆர் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த 36 37 மூலமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் அதை டீகோட் பண்ணும்போது. ஓகே, அப்போ 36 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டிகல் 12 ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷனை சொல்லிச்சோ அந்த டெஃபினேஷனவே எங்கே எடுத்துக்கிற சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36ல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் இந்த ஸ்டேட்டுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் மென்ஷன் அபவுட் பார்லிமெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, state legislature and various government of states, cooperatives, local self-government, urban local bodies, PSUs or any institutions made by the government. Okay, ஸோ அதுதான் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன். நம்ம எங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல் 12ல் அதே லெவல் ஆஃப் டெஃபினேஷன் தான் இங்கே ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இங்கேயும் அதே டெஃபினேஷன் தான் மீன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆர்டிகல் 36 அதை தான் சொல்லுது. 37 என்ன சொல்லுதுன்னா ரியலாக அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஜஸ்டிசியபிள் இன் சென்ஸ் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அன் இண்டிவிஜுவல் கேன் அப்ரோச் தி கோர்ட். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணலாம் ஒரு ரிட்டு மூலமாக அங்கே யார் அப்ரோச் பண்ண முடியும்னா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை ஜஸ்டிசியபிள்னு சொல்லுவோம், என்ஃபோர்ஸபிள்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது. அதை கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுறாங்க ஆர்டிகல் 37ல் தட் இஸ் இட் இஸ் நான் என்ஃபோர்ஸபிள் அண்ட் நான் ஜஸ்டிசியபிள் இன் கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த ப்ரொவிஷன்ஸ் ஓகே நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ரைட் டு ஒர்க் இருக்கும், ஃப்ரீ லீகல் எய்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் ஒரு வேளை வயலேட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளால டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருக்குது, இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வயலேட் ஆயிடுச்சு எனக்கு, ஸோ தட் நான் கோர்ட் அப்ரோச் பண்ணுறேன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. தட் இஸ் தேர் நான் என்ஃபோர்ஸபிள் அண்ட் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். அதை தாண்டி அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
இதை என்னவா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கவர்னன்ஸுங்கிறதுக்கான மீனிங் என்ன? ஹவு யூ ஆர் எஃபெக்டிவ்லி டெலிவர் தி சர்வீசஸ் டு தி பீப்புள் அஸ் early as possible, that is effectively, efficiently and economically. Okay, by ensuring certain level of accountability and transparency அப்படிங்கிறத இந்த கவர்னன்ஸ்க்கான டெஃபினேஷன் வச்சுக்கலாம். தட் இஸ் ஹவு யூ ஆர் எஃபெக்டிவ்லி டெலிவர் தி சர்வீசஸ் டு தி பீப்புள். அதுக்கான ப்ராசஸை நீங்கள் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறீங்களோ அதை தான் கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா அப்போ அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவ்லி டெலிவர் தி சர்வீஸ்ன்னு சொல்கிறேன்ல, வாட் டைப் ஆஃப் சர்வீசஸ்? ஸோ அப்போ அந்த சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இந்த மார்ஜினல் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது, எல்லா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது, எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது, நியூட்ரிஷனல் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது, ஸோ ரைட் டு ஃபுட்டு, ஒர்க்கு, விமன் எம்பவர்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களால் எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸில் உங்களால் பார்க்க முடியும். அப்போ இதுதான் அடிப்படை. எதுக்கான அடிப்படை அப்படின்னா, நீங்கள் கவர்னன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இல்லையா, எதை பீப்புளுக்கு சர்வீஸாக டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு 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 கைடன்ஸ். ஓகே, ஸோ அந்த கைடன்ஸை தான் எதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்கிறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எழுதும் போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரெலவெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஆன் ஸ்டாக் பாயிண்ட். ஓகே, ஆர்எல்ஸ் இது பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் ஆகுமா? டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் அண்ட் ஃபீச்சர் ஆஃப் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒரு வேளை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டாங்கனாலோ, இல்லை டிபிஎஸ்பியில் ஏதோ ஒரு ப்ரொவிஷனை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் தேவைப்படுது அஸ் அன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னாலோ, இல்லை ஒரு பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸோ, இல்லை ஒரு டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸோ, இது எல்லாத்துக்குமே எது ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான் ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஸோ இதை கிளியராக கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட மைண்டில் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வாட் ஸ்பீக்ஸ் இன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக டீகோட் பண்ணி உள்ளே போகும்போது உள்ளே என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் நமக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென்ட் பை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்குது, இன்சென்ஸ் இதோ எந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் ஆகிருக்கு, கான்ஸ்டியூஷனில் இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்து போகும்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி என்னவா இருக்க முடியும். ஸோ 2 லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒரு கிளாசிஃபிகேஷன் அது வித் ரெஸ்பெக்ட் டு காந்தியன், சோஷியலிஸ்ட், லிபரல், இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான கிளாசிஃபிகேஷன்னா, அட் த சேம் டைம் இது ஒரு விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ் பை சம் அதர் திங்கர்ஸ். ஓகே, ஸோ அவங்களோட இன்டர்பிரேஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி பார்க்கும்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இன் சென்ஸ் வாட் அண்ட் ஸ்டேட் ஹாஸ் டு ட்ரை டு அச்சீவ், ஸ்டேட்டை எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக போகுது, தட் இஸ் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38ல் சொல்கிற மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை என்ஷூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 51 ஆர்டிக்கல்ல ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இது நம்ம லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸில் அங்கே பார்ப்போம். சும்மா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களோட பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டணும், மற்ற ஆன்சர்ஸோட வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணியோட எழுதலாம் நீங்கள். ஓகே, யூஸ்வலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது லிபரல், சோஷியல் அந்த மாதிரி சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ரைட்ஸ் அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு விதமான ஒரு கிளாரிஃபிகேஷன், இன் சென்ஸ் ஒரு வே ஆஃப் அப்ரோச்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு விதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே இருக்குது. அப்புறம் சர்டைன் ரைட்ஸ் தட் இண்டிவிஜுவல் ஷுட் என்ஜாய் அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிசியபிள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, ரைட் டு ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ரைட் டு ஒர்க் இருக்குது, ரைட் டு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த ரைட்ஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் rights which are enshrined in the directive principles of state policy, but such a rights are not considered to be unjusticiable and enforceable. அப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா இருக்கு. ஓகே, சர்டைன் ரைட்ஸ் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எப்போ ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டு தி கண்ட்ரி கிடைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட்ஸ் எங்கே போயிடும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21A,
ஓகே, அந்த ஒரு ப்ரொவிஷன் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ஸ்டேட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் அதோட சோஷியல் ஸ்டேட்டஸும் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொவிஷன் எங்கே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ அதை தான் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இந்த ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நான் என்ஃபோர்ஸபிள் அண்ட் நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சர்டன் பாலிசிஸ் டூ. Okay, so certain policies in sense uniform civil code is considered to be one of the policy. நம்ம பார்க்கலாம் what is meant by uniform civil code லாம். Okay, prevention of slaughter of useful cattle, promotion of village panchayat, these are all considered to be on provisions mentioned in the directive principles of state policy, where in the another point of view it is considered to be on policies. Okay, so இது ஒரு விதமான classifications in the directive principles of state policy. Very be careful with this. Constitutionally எங்கே இந்த மாதிரி ஒரு classifications directive principles of state policy கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட ஒரு 6 types of classifications இருக்கு. ஓகே, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃப்ரீடம்னு இருக்கு. ஓகே, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் இருக்கு, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இருக்கு, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ரெமிடி ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் எங்கே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கிடையாது. ஓகே, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காண்டி தட் இஸ் திங்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்டன் லெவல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸை வச்சு they come to a conclusion that these are all the principles are considered to be on Gandhian principles. These are all the principles are considered to be liberal intellectual principles. These principles are considered to be socialist principles அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வரும்போது அந்த டெஃபினேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இதுதான் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்குள்ள வாட் டைப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆர் ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீஸ் ஆர் ஆல் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூ கம் டு நோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இதுதான். ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எங்கேயான்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? சோஷியலிஸ்ட்டுங்கிறது வேர்டு எங்கே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. தட் இஸ் ப்ரியாம்பிள் எனாக்ட் பண்ண டைம் பீரியட், தட் இஸ் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 26 January 1950 ஆர் அடாப்ட் எனாக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா 26 November 1949. ஸோ இந்த டைமில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. ஓகே, தட் இஸ் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் இன்சர்ட் பண்ண கிடையாது. 42nd Amendment ஆக்டில் தான் இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் தட் வி ஆர் நாட் ஃபாலோ எனி டைப் ஆஃப் இசம். ஒரு சோஷியலிசமோ ஒரு கம்யூனிசமோ ஒரு கேபிட்டலிசமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன இன்க்ளூட் பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இசம் மாதிரி ஐடியாலஜியை நம்ம இன்க்ளூட் பண்ண கிடையாது. நம்மளோட வே ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் சோஷியலிஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த சோஷியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எங்கேயான்னு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா? வாட் இஸ் மீன் பை சோஷியலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவேர் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் டிஃபைன் பண்ண கிடையாது சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அட் த சேம் டைம் சோஷியலிஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லாட்டினாலும் 42nd Amendment ஆக்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சோஷியலிசம் ஒரு மார்க்சிசம்கான டெவலப்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற விஷயத்தில் சொல்கிறேன். ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அக்வயர் பண்ணி அது ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிக்கிட்டு அது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் சோஷியலிஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு ஓகே ஒட்டு மொத்தமாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அக்வயர் பண்ணிக்கிறோமானா கிடையாது. எந்தெந்த செக்டாரில் தேவையோ அந்த செக்டார்லாம் என்ன பண்ணிக்கிறோன்னா அக்வயர் பண்ணிக்கிறோங்க. அட் த சேம் டைம் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் தட் இஸ் இண்டிவிஜுவலையும் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சோஷியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்கேயும் என்ன பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகே, ஸோ போத் state as well as private individuals has to go hand in hand to acquire certain level of development. Such a development should be inclusive.
ஓகே, ஸோ அது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டியவோ ஒரு லெவல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ அது இருந்திருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டான விஷயங்களும் இருந்திருக்கணும். ஸோ அதை தான் சோசியலிஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம உள்ள டீகோட் பண்ண நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது இன்சர்ட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில். கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு எலிமினேட் இன்இக்வாலிட்டி. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹாவ் டு என்ஷூர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ரொவைட் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் டு தி ஒர்க்கிங் பீப்புள். இதுதான் ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன். இது ஆர்டிகல் 38லையுமே இதுதான் சொல்ல போட்டிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் ஃபார் அவர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அமாங் தி பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஹாவ் டு என்ஷூர் சர்டன் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். அவ்வளோதான். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சோசியலிஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் அப்சோர்ச் பண்ணுங்க. ஸோ 1 by 1 ஆர்டிகல்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிகல் 38ல் இந்த ஸ்டேட் எப்படிப்பட்ட ஸ்டேட்னா, டு வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், தட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே என்ஷூர் ஆயிடுது. ஓகே, அண்ட் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு மினிமைஸ் தி இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அண்ட் என்டவர் டு எலிமினேட் இன்இக்வாலிட்டி இன் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ். இது எல்லாமே ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான். ஓகே, அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 39A ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே முக்கியமாக அப்படின்னா இதை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கீம்ஸ் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, அப்போ ஸ்கீம்ஸ் படிக்கும்போது ஸ்கீம்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் GS2ல வரும்போது, இல்லை ஒரு மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விமன் எம்பவர்மெண்ட்டவோ இல்லை சைல்டு டெவலப்மெண்ட்டவோ இல்லை ஓல்டேஜோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் OBCs இவங்களோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியோ ஒரு டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா, ஹெல்த்தோ எஜுகேஷனோ அக்ரிகல்ச்சரோ இந்த எந்த டெவலப்மெண்ட் நடந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை உங்களால் என்னவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோடக்டரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனில் இது சொல்லியிருக்காங்க, இதை அடாப்ட் பண்ணுறதுக்காண்டி, இதை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு உங்களால் என்ன பண்ண முடியும்னா, யூ கேன் கிக் ஸ்டார்ட் ஆன் ஆன்சர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இதை சோஷலிஸ்ட்டு, காந்தியன், எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு விதமான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு விமன் எம்பவர்மெண்ட்டு, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, வில்லேஜ் பஞ்சாயத்து, தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கீம்ஸை பிரிக்கும் போது, சோஷியல் ஜஸ்டிஸ் ரீட் பண்ணும்போது அந்த ஸ்கீம்ஸ்குள்ளெல்லாம் என்ன பண்ண முடியும்னா, இந்த ப்ரொவிஷன்ஸை உங்களால் கன்சால்டேட் பண்ணி எழுத முடியும். இதில் 38 அப்படிங்கிறது ஓவராலாக எக்கனாமிக் இதை பற்றி பேசுறது. தட் இஸ் எக்ஸ்பிளிசிட்டாக. ஓகே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ட்ரை டு அச்சீவ் ஆன் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், ஓகே இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் ஒரு இண்டிவிஜுவலை எந்த அளவுக்கு மேலே தூக்கி விடுறது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த 39A பேசுது. தட் இஸ் ரைட் டு ஆன் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் போத் மென் அண்ட் ஈக்வல். ஓகே, இது ஒரு ரைட் ஆக்சுவலாக. பட் இந்த ரைட்டை அவங்களால என்னன்னு சொல்ல முடியாது, ஜஸ்டிசியபிள்னு சொல்ல முடியாது, இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள். ஓகே, ஸோ ஸ்டேட் இன் இட்ஸ் கெப்பாசிட்டி தான், அதோட கெப்பாசிட்டியில் ரைட் ஆன் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டை கொண்டு வரணும். யாருக்குன்னா ஃபார் போத் மென் அண்ட் விமன், தட் இஸ் இட் என்ஷூர்ஸ் அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஓகே, இப்போ நான் பிரிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்டர்பிரேஷன்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸை இது என்ஷூர் பண்ணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கில். ஓகே, அடுத்து பாருங்க, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இந்த 39Bயும் Cயும் என்ன பண்ணி ஆகணும்னா ஒன்றா தான் ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் ஃபியூ ஹேண்ட்ஸை ஓவர் கம் பண்ணுறது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட எல்லா ரிசோர்ஸும் போகும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு டாமினன்ட் செக்ஷன் ஆயிடுறாங்க, இல்லை ஒலிகார்கி ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு ப்ரொவிஷனை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த 39BCங்கிற ஒரு விஷயம். தட் இஸ் இட் என்ஷூர்ஸ் அன் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். நாட் மென்ஷன் இட் ஹியர், தட் இஸ் ஈக்விட்டபிள், நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ ஈக்விட்டபிள் அப்படிங்கிறது லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். ஓகே, ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. எந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கோ, மோர் எக்கனாமிக் அண்டு சோஷியல் கிராண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கோ, அந்த சொசைட்டிக்கு வி ஆர் கிவிங் ஆன் மச் இம்பார்ட்டன்ஸ்.
ஸோ அந்த தான் லைக் ஷுட் பி ட்ரீட்டட் ஆர் லைக்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆர்டிகல் 39B இட் என்ஷூர்ஸ் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஆர்டிகல் 39C இட் ட்ரை டு அவாய்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் ஃபியூ ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட மொத்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோ இல்லை ஸ்டேட்டோட ரிசோர்ஸஸோ போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் அப்ஜெக்டிவாக என்ஷூர் பண்ணுது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30D, தட் இஸ் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இதுவும் ஒரு விதமான ரைட்ஸ் தான். ஓகே, ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் யாருக்கு சொல்றாங்கன்னா ஃபார் போத் மென் அண்ட் விமன். லைவ்லிஹுட்டும் ஃபார் போத் மென் அண்ட் விமன் சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஒரு லைவ்லிஹுட்டை நீங்க என்ஷூர் பண்றீங்கன்னா அந்த லைவ்லிஹுட்ல ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல என்ஷூர் பண்றாங்க. தட் இஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ற விஷயம் தான். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39E. ஸோ 39E பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், மென், விமன் அண்ட் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். ஓகே, ஸோ இது எதுக்கு அகேன்ஸ்ட்? நம்ம ஆர்டிகல் 23, 24 பார்த்தோம் இல்லையா, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஃபோர்பிடன் பண்ணணும், இன்சென்ஸ் ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் எந்த விதத்துலையும் ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸை கர்டைல் பண்ணக்கூடாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபராவோ இல்லை ஹியூமன் டிராஃபிக்கிங் மூலமாவோ இல்லை சைல்டு லேபர் மூலமாவோன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்களையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் த வியூவில் தான் இருக்குது. தட் இஸ் 39E. ஓகே, ஒரு ஸ்டேட்டோட டியூட்டி இது. என்ன டியூட்டி? ப்ரிசர்வேஷன் ஃபார் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், மென், விமன், சில்ட்ரன் அகேன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வந்த சம் ஸ்கீம்ஸ் இல்லை பாலிசிஸை தான் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஓகே, தட் இஸ் எக்ஸாம்பிள் சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அது ஒரு ப்ரொவிஷன். ஓகே, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இதுவும் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததான். அடுத்து பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யூத் ஆர் ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ இதுவும் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு விதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்சென்ஸ் ஸ்டேட் ஹாஸ் டு டூ அன் சர்டன் ரோல். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு, மிட் டே மீல் ஸ்கீமு, போஷான் அபியான், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத் டெவலப்மெண்ட்டுக்கு கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுக்காக பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான். அடுத்து இது பாருங்க, ப்ரொமோட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, ஸோ தட் இஸ் ஒரு ஜஸ்டிஸில் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விதத்தில் ஒரு லீகல் எய்டை ஒருத்தருக்கு நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணீங்கன்னா தான், இன்சென்ஸ் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் தான் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவர் ஒரு கோர்ட்டவோ இல்லை ஒரு ட்ரிபுனலவோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசத்தையோ அட்ரஸ் பண்ணணும். தட் இஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பை ஃபெசிலிட்டேட் பண்ணி தரக்கூடியது யாரோட ரோல் அப்படின்னா ஸ்டேட்டோட ரோல். ஸோ அப்படி ஒன்று கிரியேட் பண்ணது தான் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒன்று. இந்த நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி யாரை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல்னு ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ண லோக் அதாலத், நியாய பஞ்சாயத், இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸையோ ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான். இந்த ரெகுலேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புவரை ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஆர் லீகல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். ஸோ இந்த இடத்துல சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல தான் இதுவும் கவர் ஆகுது. ஓகே, அடுத்த விஷயம் ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ். ஓகே, ஸோ இன் சென்ஸ் ஸ்டேட்ஸ் ரோல் இஸ் டு என்ஷூர் ரைட் டு ஒர்க் and education and public assistance in sense in case of unemployment. ஒரு இண்டிவிஜுவலுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா யூ ஹாவ் டு கிவ் சம் ஸ்ட்ரைஃபண்ட். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா சம் மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு ஃபார் தி அன்எம்ப்ளாய்மெண்ட். அது போக ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசேபிள்மெண்ட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் அன்சர்வ்டு. ஓகே, ஸோ இது எல்லாம் எதில் கவர் ஆயிரும்னா நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமில் கவர் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே ஒரு 5 to 6 ஸ்கீம்ஸ் இருக்கும். இந்த ஸ்கீம்ஸில் ஓல்டேஜ், விடோ, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓல்டேஜ், சிக்னஸ்ஸு, இவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி பென்ஷன் மாதிரியோ இல்லை சர்டன் லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷனோ கொண்டு வருவாங்க. இது இன்னைக்கு கொஞ்சம் லெவல் ஆஃப் இது எக்ஸ்டெண்ட் ஆகி யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் யூ ஆர் கிவிங் அன் டைரக்ட்லி அன் அமௌண்ட் டு ஒன் இண்டிவிஜுவல் வேர் தட் இண்டிவிஜுவல் கேன் யூஸ் தட் அமௌண்ட். ஸோ நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஓகே, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 1000 rupees மந்த்லி கொடுக்கறது. தென் தமிழ் புதவன் ஸ்கீம்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது, தட் இஸ் பாய் சில்ட்ரன்ஸ் கொடுக்குறது. தென்
கேர்ளுக்கு தனியாக கொண்டு போகிறது, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அசிஸ்டன்ஸ் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தை டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஸோ இதுவும் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே தான் வருது. அடுத்து ஆர்டிகல் 42 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு என்ஷூர், தட் இஸ் வேலையை என்ஷூர் பண்ணணும், லைவ்லிஹுட்டை. ஓகே, கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையை என்ஷூர் பண்ணணும். வேலைக்கு என்ஷூர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா எந்த விதமான அப்யூஸும் இல்லாமல் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து, அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, தட் இஸ் அந்த இண்டஸ்ட்ரியோட கண்டிஷனை நீங்கள் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கண்டிஷனாக இருக்கணும். இன்சென்ஸ் வேலை செய்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கணும். தட் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ஃபார் தி female, that is for the women you have to ensure on maternity relief. ஓகே, ஸோ பிரசவ காலத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவு கொடுத்து தட் இஸ் லாஸ் ஆஃப் பே இல்லாமல் நீங்கள் சம்பளம் கொடுக்குற ஒரு ப்ரொவிஷனை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒன்று தான் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் ஷால் என்டவர் டு செக்யூர் ஆல் ஒர்க்கர்ஸ் எ லிவிங் வேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஈவன் லெஷர். ஓகே, என்ஜாய்மெண்ட் ஆஃப் லெஷர் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும். ஸோ வேலைன்னே போயிடக்கூடாது. அவங்களுக்கான லெஷரு, அவங்க ரெக்ரியேஷன், இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேட் என்ன பண்ணணும், பாலிசி ரெகுலேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். ஸோ இதை தாண்டி 43A 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட். இன்சென்ஸ் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்னா அந்த போர்டில் யாரையும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கான வெல்ஃபேர் அவங்களால என்ஷூர் பண்ணிக்கிற முடியும். அப்போ எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் இதை என்ன பண்ணுறாங்கன்னு இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வேலை மட்டும் இல்லை, ஈவன் ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுக்கக்கூடிய டெசிஷன்லையும் யார் இருக்கணும், ஒர்க்கர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 43B அப்படிங்கிறது 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே தான் வரும். 47 state has to rise the level of nutrition and standard of living and to improve public health. Okay, so these are all the provisions. கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் ஐடியாலஜி மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு கொஸ்டினில் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸை கொடுத்து இது சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே வருதா, லிபரல் பிரின்சிபல்ஸ்குள்ளே வருதா, காந்தியன் பிரின்சிபல்ஸ்குள்ளே வருதான்னு கேட்டால் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆன்சரை கெஸ் பண்ணி அடிச்சிட முடியும். ஓகே, ஏன்னா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிட்டியில் தான் இருக்கும். ஏன்னா சம்வேர் சில ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் இருக்கும், காந்தியன் பிரின்சிபல்ஸ்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது சோசியலிஸ்ட் பிரின்சிபல்லையும் வரக்கூடிய ஒன்று தான், காந்தியன் பிரின்சிபல்லையும் வரக்கூடிய ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. ப்ரொவிஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சம் ப்ரொவிஷன்ஸ் ஓவர்லாப் ஆகும். ஸோ ஸ்ட்ரிக்டாக இதை கொண்டு போய் நம்ம எதுக்குள்ளே வச்சிட முடியாது அப்படின்னா சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே மட்டும் வச்சிட முடியாது. ஸ்ட்ரிக்டாக இன்னொன்று கொண்டு போய் எதுக்குள்ளே வச்சிட முடியாதுன்னா நம்ம லிபரல் பிரின்சிபல்ஸ்குள்ளே கொண்டு போய் வச்சிட முடியாது. சம்வேர் என்ன வாங்கினா ஓவர்லாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வித் ரெஸ்பெக்ட் டு காந்தி, தட் இஸ் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ். காந்தியன் பிரின்சிபல்ஸ் ஆர் நத்திங் பட் காந்தி அவரோட காலகட்டத்தில் ஓகே அவர் எதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அடிப்படையாக தேவை அப்படின்னு சொன்னாரோ அந்த விஷயங்களை எதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 40 தட் இஸ் ப்ரொமோஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு நீங்கள் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்கணும். தட் இஸ் செல்ஃப் கவர்மெண்ட் இன் சென்ஸ் நத்திங் பட் ஒரு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதான். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம 73rd 74th தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக கொடுத்துருப்போம். பட் ஆர்டிகல் 40 அதை ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அந்த டைமில் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோடு அது முடிஞ்சிடக்கூடாது. அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தேவையான ஃபண்டு, ஃபங்க்ஷனரிஸு, ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அது ஒரு செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷனாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த ஆர்டிகல் 40. அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஓகே, த ஸ்டேட் ஷால் என்டவர் டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆபரேட்டிவ் பேசிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இது இன்ஸ்டியூட் பண்ணது. ஓகே, 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது. 46 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். யாருக்காக? ஃபார் தி மார்ஜினலைஸ்டு செக்ஷன் சொல்கிறோம் இல்லையா,
ஸோ அவங்களுக்காக. ஓகே, ஸோ இது மூலமாக அவங்களோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு விதமான அப்ஜெக்டிவ். இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறது. இங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த விஷயங்களை பார்க்கும்போது ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி ஆர்டிகல் 46 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஷால் ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி சோஷியல் இன்ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இங்கே முழுக்க எக்ஸ்பிளிசிட்டாக எது திருப்பி அக்கர் ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னா எக்கனாமிக் சோஷியல்ங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். பொலிட்டிக்கல் வர்றதுக்கான ஸ்கோப் இங்கே கம்மி. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸையும் சிவில் லிபர்ட்டிஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை எங்கே கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வச்சிட்டோம். பட் எக்ஸ்பிளிசிட்டாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான். அதுதான் தொடர்ந்து நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் இம்ப்ரூவ் தி பப்ளிக் ஹெல்த். இன் சென்ஸ் நத்திங் பட் இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா தட் இஸ் அவாய்டிங் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ ட்ரக் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒரு ஸ்டேட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரொமோட் பண்ணக்கூடாது ட்ரக்ஸை. அதர்வைஸ் அது மெடிசினல் பர்பஸ்க்கு இல்லாமல், ஓகே, அங்கே ஒரு கண்டிஷனையும் கொடுத்து வச்சிடுறாங்க. தட் இஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். தட் இஸ் த ஸ்டேட் ஷால் என்டவர் டு பிரிங் அபவுட் prohibition ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதுவும் காந்தியனோட பிரின்சிபல்ஸ் தான். ஓகே, ஸோ இன் சென்ஸ் லோக்கல் ப்ரீடை வந்து டெவலப் பண்ணணும், ஸோ ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவரோட பிரின்சிபல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் விச் ஆர் கன்சிடர்ட் டு பி அன் காந்தியன் பிரின்சிபல்ஸ். இது செல்ஃப் டிக்டேட்டிங்காகவே உங்களால் படிச்சிட முடியும். அதனால தான் பெருசாக நான் என்ன பண்ணல, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் இது அப்படியே ரீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் ஆர் நத்திங் பட் வெஸ்டர்ன் தாட்ஸ்ன்னு சொல்கிறது. வெஸ்டர்ன் தாட்ஸ் அப்படின்னா நம்மளோட கண்டிஷனில், ஓகே, ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் we are influenced by certain level of Western philosophies. Okay, so அந்த freedom, liberty, such a kind of things. Okay, so அதை தான் liberal and intellectual thinkings சொல்கிறோம், இல்லை பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறோம். that is adopting certain level of Western principles into the local conditions. ஆனால் அது நம்மளோட லோக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற அப்படி தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்னு வரும்போது the first thing is Article 44 Uniform Civil Code. It is in the current affairs topic. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப்பு தான். ஏன்னா நமக்கு இங்கே டைம் லிமிட்டடாக இருக்குது. ஸோ அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் India is considered to be a social and diversified nation. Okay, so we are having many religious sects, tribal communities, local customs, beliefs இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எதை ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் யூனிஃபார்ம் லாவை த்ரூ அவுட் தி இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலிஜன், ரேஸ் அதெல்லாம் கிடையாது, டு ஆல் சிட்டிசன்ஸ். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் லா ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இன் தி என்டையர் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன், ஓகே, ஸோ டு பிரிங் சர்டன் லெவல் ஆஃப் மேட்டர்ஸ் சச் அஸ் பர்சனல் மேட்டர்ஸில். ஓகே, ஸோ பர்சனல் மேட்டர்ஸில் லைக் மேரேஜில், டிவோர்ஸில், கஸ்டடி, அடாப்ஷன் அண்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் சேர்க்கறது, தட் இஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாரிசுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு மேரேஜ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு யூனிஃபார்மிட்டியை பர்சனல் லாவில் கொண்டு வர்றது தான் இந்த பர்சனல் லா அப்படிங்கிறது. இட்ஸ் நத்திங் பட் அவங்களோட மேரேஜ் எப்படி இருக்கணும், அவங்களோட டிவோர்ஸ் எப்படி இருக்கணும், இன்கேஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு வேலை போகுது அப்படின்னா அது பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனா அந்தந்த சொசைட்டி அந்தந்த கஸ்டம்ஸ்க்கு ஏற்ற அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்துலேயும் ஒரு விதமான யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு Article 44 இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். Article 45 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ப்ரொவிஷன் ஃபார் தி சைல்ட்ஹுட் கேர் தான். ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும், இது 86th Amendment ஆக்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கம்பல்சரி எஜுகேஷனை ஃப்ரம் 6 to 14 years கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் எதில் இருந்த ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Article 45 இருந்த ப்ரொவிஷன். அப்போ 45 இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொவிஷனை கொண்டு போய் Article 21A சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுட்டாங்க. இப்போ Article 45 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அன்டில் தி ஏஜ் ஆஃப் 6 வரைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் கேரை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இந்த
45ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 51 இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஒன்று, இந்த இடத்துல இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இங்கே வரும். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் சொல்லி ப்ரியாம்பிளில் வரும். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். ஸோ அப்போ இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், இந்தியா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்சென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி பார்டர் நேஷன்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷனில் நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களோட என்ஷூர் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா ஹவ் யூ கேன் ஹவ் டு சால்வ் இட் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் தான் இந்த பிரின்சிபல்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். கிட்டத்தட்ட இது எதோட கொஞ்சம் கோரிலேட் ஆகி வரும் அப்படின்னா அந்த பஞ்சசீல் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சசீல் பாலிசியோட சேர்ந்து வரக்கூடிய விஷயம் தான். தட் இஸ் இன்டர்நேஷனல் பீஸ் இருக்கணும், தென் மெயின்டைன் ஜஸ்ட் ஹானரபிள் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் நேஷன்ஸ், இன் கேஸ் ஆஃப் ஃபோஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டி, என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை டயலாக். ஓகே, ஸோ ஆர்பிட்ரேஷனுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டயலாக் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது எது என்ஷூர் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணப்படும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இன்சென்ஸ் சோஷலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸை நம்ம டீகோட் பண்ணியாச்சு. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரொம்ப சிம்பிளாக இந்த 3 பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு இது எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணும், இந்த ஆர்டிகல்ஸை நான் ரீட் பண்ணுறதுனாலையோ இல்லை கொஞ்சம் இதோட வேரியண்ட்டை நான் உள்வாங்கிக்கிறதுனாலையோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஆன்சர் நீங்கள் எழுதுறதுக்கோ இல்லை கவர்னன்ஸ் டாப்பிக்கில் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஏரியாவை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் யூஸ் ஆகும். ஓகே, அப்போ அதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் மேண்டேட்டடாக கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கிளோட திங்ஸையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ரீட் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இது எதை பேசுது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை எழுதுறது தெரிஞ்சா ஓகே. ஆர்டிக்கலில் இருக்கிறது அப்படியே அசிட்டிஸ் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்ச இடத்துல அந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 39BCன்னு சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும். ஓகே, ஸோ ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை சொல்லியிருந்தால் போதும், தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, இதோட இந்த ஒரு பிரின்சிபல்ஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் இதில் எந்தெந்த இடத்துலலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது ரெலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களான்னா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 7th அமெண்ட்மெண்ட் ஒன்று. ஓகே, ஸோ இதில் ஆர்டிகல் 49ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட் அண்ட் பிளேசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிக்ளேர்டு பை ஆர் அண்டர் லா மேட் பை பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. யூஸ்வலாக இது யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, பட் பேர் ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, அடுத்த மேஜர் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இதில் தான் 39F இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the children are given opportunities and facilities to develop a healthy manner and in condition of freedom of dignity அப்படிங்கிற விஷயம். ஸோ 39Fல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, பட் இதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 39A ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இதுதான் ப்ரொவைட் லீகல் எய்ட் அண்ட் டு ஒரு புவர். 43A ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது ப்ரொமோஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட், இன் சென்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட். அடுத்து 48A அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை பற்றி பேசுறது. ஓகே, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். 44th என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38Aல இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நாட் ஓன்லி அமாங்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் பட் ஆல்சோ அமாங்ஸ்ட் தி குரூப் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆர் என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிப்பாங்க 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. 86th நமக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான அமெண்ட்மெண்ட். இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷனுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒன்று. ஸோ இந்த லெவல் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இங்கே நடந்திருக்கும். இதே அமெண்ட்மெண்ட் தான் 21Aல அங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நடந்திருக்கும். அடுத்து ரீசெண்டாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000.
11 இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸ்டேட்டோட ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது 97th, 86th, 44th, 42nd, 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நடந்த வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாட் இஸ் தி relation between or difference between the fundamental rights and the directive principles of state policy. ஸோ இதில் டைரெக்டாக பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், தட் இஸ் கன்சால்டேட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் இப்போ கன்சால்டேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட் புட் சர்டன் லெவல் ஆஃப் லிமிடேஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்பான் தி ஸ்டேட். ஓகே, ஏன்னா ஸ்டேட் ஷல் நாட் டூ அப்படிங்கிற மாதிரி அங்கே ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஸ்டேட் நாட் டூ, ஸ்டேட் நாட் அப்படிங்கிற ஒரு விஷயம். தட் இஸ் ஸ்டேட் செய்யக்கூடாதுன்னு வரும். இங்கே ஸ்டேட் ஷால் ஸ்ட்ரைவ் டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் பாசிட்டிவ் அப்ளிகேஷன் ஆர் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொல்கிறது. அடுத்து அந்த 38ல் சொன்ன விஷயம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு தே ஆர் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்தளவு தட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் ஆர் நான் என்ஃபோர்ஸபிள் இன் நேச்சர். இது எதை என்ஷூர் பண்ணும்னா பொலிட்டிக்கல் அண்டு சிவில் டெமோக்ரஸியை, இது எதை என்ஷூர் பண்ணும்னா சோஷியல் அண்டு எக்கனாமிக் டெமோக்ரஸியை. ஓகே, இது ஓவராலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட லிபர்ட்டி, அவங்களுக்கான ரைட்ஸை மட்டுமே சொல்லிக்கிட்டே வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும். ஓகே, ஸோ இட் என்ஷூர்ஸ் வெல்பீயிங் ஆஃப் தி என்டையர் சொசைட்டி. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னாடி பிஒய்க்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் யூ கம் டு நோ திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். ஏன் அப்படின்னா, சர்டன் திங்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிங் இன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜ்மெண்ட் தட் இஸ் ஒரு லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டியை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டேட் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸோட ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டேட் என்ன பண்ண ட்ரை பண்ணுது, நமக்கு தெரியும் ஜமீன்தாரி சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லார்ஜ் லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் வாஸ் ஆக்குபைடு பை தி லேண்ட் ஹோல்டர்ஸ். ஓகே, ஜமீன்தாரிஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஜமீன்தாரி லேண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஆஃப்டர் 1947 இண்டிபெண்ட் இந்தியா அபாலிஷ் பண்ணிட்டு அந்த லேண்டை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸு, லேபர்ஸு இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சில ஆக்டிவிட்டீஸை ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வருது. தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அதுதான் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிற விஷயம். அப்போ இந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரின்சிபலை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 39B அண்ட் C. ஓகே, ஸோ 39B என்ன சொல்லுது, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கணும்னு சொல்லுது. 39C என்ன சொல்லுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ஃபியூ ஹேண்ட்ஸை நீங்கள் கர்டைல் பண்ணணும், அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். நம்ம அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் பீரியட் 1956, அதே காலகட்டத்தில் எந்த ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது ஆர்டிகல் 31. அதை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ரிப்பீல் பண்ணாங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தது தான். ஆனால் 1950s டைம் பீரியடில் அந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வரப்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் கிளாஷஸ் நடக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் வயலேட் ஆகுது அப்படின்னா, அப்போ அது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இதில் என்ன நம்மளோட இன்டர்பிரேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸு, வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ், வேரியஸ் அப்சர்வேஷன்ஸ் பார்க்கும்போது இங்கே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசா?
ப்ரொவைடட் ஃபண்டமெண்டல் ரைட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷனை நான் கொண்டு வரேன் அப்படின்னா, தட் இஸ் என்ஷூர் பண்ணணும்னு கொண்டு வரேன் அப்படின்னா, அப்படி வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா அது ஜஸ்டிசியபிளா, தட் இஸ் நல் அண்ட் வாய்டா இல்லை வேலிடா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் வேரியஸ் டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ். இதில் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸை வச்சே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இது ரெலவெண்ட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பகன் துரைராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, இந்த சம்பகன் துரைராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸுங்கிறதுக்கான லீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஆஃப் தட் இஸ் GO 1928 ரிசர்வேஷன் பாலிசி தான். இந்த ரிசர்வேஷன்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பர்டிகுலர் காலேஜில் மெடிக்கல் சீட் கிடைக்கல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு. தட் இஸ் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேஸ். அப்போ அந்த கேஸில் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பி பெருசா அப்படின்னு வரும்போது ஜட்மெண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை விட பெருசு. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி, தட் இஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா அது வந்து நல் அண்ட் வாய்டுங்கிற மாதிரி ஆயிரும். அப்போது இந்த இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னவா இருக்குன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கிறதுலே அப்பர் ஹேண்டில் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சப்சர்வன்ட் டு இட். ஓகே, அப்போ எந்த சுச்சுவேஷன்லையும் என்ன ஆகக்கூடாது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸாக வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்யூனல் GO என்ன பண்ணுறாங்கன்னா நல்லிஃபை பண்ணுறாங்க. இதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தாண்டி இதே காலகட்டத்தில் வேரியஸ் கேசஸும் அங்கே வந்திருக்கும் ரெலவெண்ட் டு அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வர்றப்போ, பேங்க்கை நேஷனலைசேஷன் பண்ணப்போ, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பப்ளிக் செக்டர் யூனிட்ஸாக டேக் ஓவர் பண்ணுவாங்க. அந்த 31A ஒரு 5 வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அது நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி 31A கொண்டு வந்த விஷயமும் 31B சர்டன் ப்ரொவிஷன்ஸை 9th ஷெட்யூல்லையும் கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதுன்னா அது நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 4th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் போகும். இது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டசில் நடந்துகிட்டே இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசா, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரும். சம்பகன் துரைராஜன் கேஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவையில்லை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு. நார்மலாக ஆர்டிகல் 368 நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் வரும். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 4th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது எல்லாமே என்னென்னா வேரியஸ் இந்த அக்வயரிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அக்வயரிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க என்ன ஆகும்னா இது மவுண்ட் அப் ஆகி அடுத்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸை தான் பார்ப்போம். இந்த கோலக்நாத் கேஸில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு சாக்ரோசாங்க்ட்னு சொல்லிடுவாங்க. இன் சென்ஸ் அது புனிதத்தன்மை கொண்டது, அது எந்த சூழ்நிலையும் உங்களால் மாற்றவே முடியாது. ஓகே, அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தெர் இஸ் சேம் சம்பகன் துரைராஜன் கேஸில் சொன்ன விஷயம் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த சூழ்நிலையிலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட் எனி காஸ்ட் உங்களால் அமெண்ட் பண்ண முடியாது. அதை உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட சேர்ந்த அப்சர்வேஷன் என்னென்னா, ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட அப்ஜெக்டிவ் தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த ஜட்மெண்ட் திருப்பி என்ன சொல்லும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷன் ரைட் ஆர்டிகல் 368 தாண்டி ஆர்டிகல் 245, 246, 248 இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இது போக என்ன ஆகும்னா இந்த கோலக்நாத் கேஸ் ஜட்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. த 2 அமெண்ட்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் 24th and 25th அமெண்ட்மெண்ட். ஓகே, இந்த 24th அமெண்ட்மெண்ட் அண்ட் 25th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா 24th அமெண்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை பேசுது. தட் இஸ் 31C சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இது. என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை
அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸு இருக்குது. ஓகே, அப்படி பண்ணும்போது அது கம்பல்சரியாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பிரசிடென்ட்டு கொஸ்டின் பண்ணக்கூடாது, அதை ரீசன் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதுக்கு சைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா வீட்டோ பவர் நம்ம பார்ப்போம். தட் இஸ் ஒரு பில்லை ரீசன் ஃபார் தி கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தில் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்படி வரக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பிரசிடென்ட் கம்பல்சரியாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்னொரு ப்ரொவிஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனான ஆர்டிகல் 39B and C, இந்த 2 ப்ரொவிஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 19 வயலேட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்ல முடியாதுன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது. இன்சென்ஸ் செல்லாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. அதை தாண்டி அது எதுக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது கிடையாது. ஸோ 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதை தான் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 39BCயில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 14 and 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வயலேட் ஆகுது அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால் என்னன்னு சொல்ல முடியாதுன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி 24th 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இப்படி ஒரு ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 24th 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டை இன்சர்ட் பண்ணதுனால என்ன ஆகும்னா ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை ஒரு ஜட்மெண்ட்டாக மாறும். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். தட் இஸ் so far this constitutional history, that is Kesananda Bharati case. ஸோ இந்த Kesananda Bharati கேஸில் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படி அனுப்பக்கூடிய ஒரு பில்லை பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது, ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. ஓகே, பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது பிரசிடென்ட் வந்து அசைன் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, 39B and C இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 14 and 19 வயலேட் ஆகுதுன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எது வயலேஷன்னு சொல்லிட முடியாதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த லாவை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஒரு ப்ரொவிஷனை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வித்ஹோல்ட் பண்ணிடுவாங்க, இன்சென்ஸ் செல்லும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று ஃபாலோ அப் ஆகும்ல, ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. தட் இஸ் half of the 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேலிடு, half of the 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாட் வேலிட். ஸோ half of the 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேலிட் எது அப்படின்னா 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காண்டி 14-19 வயலேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, இட் இஸ் ஓகே ஃபைன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொன்னீங்கல்ல, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இதை உட்படுத்த முடியாதுன்னு, அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்தாலும் அந்த அமெண்ட்மெண்ட்டை என்னன்னு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியுங்கிறதுக்காக பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு வேர்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது இந்த Kesananda Bharati கேஸில் தான். அப்போ இந்த Kesananda Bharati கேஸ் எதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வயலேட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன், ஓகே அது வந்து சோஷியல் காஸ்க்காக கொண்டு வந்த ஒன்று, அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இந்த Kesananda Bharati கேஸோட கண்டினியூஷனாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 31Cயில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் இல்லையா, ஆர்டிகல் 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 14-19 வயலேட் ஆச்சுன்னா அதை ஒரு கோர்ட்னால என்னன்னு சொல்ல முடியாதுன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நாட் ஓன்லி 39B and C, ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஆர்டிகல் 14 and 19 வயலேட் ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்ல முடியாதுன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது, இன்சென்ஸ் செல்லாதுன்னு உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வருவாங்க சட்டத்தில்.
இப்போ இது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். அந்த கேஸ் தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கேஸ், தட் இஸ் மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த மினர்வா மில்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும். இன்சென்ஸ் 39BCயை மட்டும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மட்டும்தான் வேலிடு. ஓகே, ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸ் இந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறீங்களா, ஆல் ப்ரொவிஷன்ஸ் இந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறீங்களா, அது இல்லை. ப்ரீ டூ நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதவே நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா 39BCயை இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஆர்டிகல் 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 1419 வயலேட் ஆச்சுன்னா அப்படி பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட் தட் இஸ் வேலிட். ஓகே, இது ஒரு கண்டிஷன். இதில் இன்னொரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி ரைட்ஸ் பெருசா அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் வருவோம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் இம்பார்ட்டன்ட்டு தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இம்பார்ட்டன்ட்டு தான். ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டூ வீல்ஸ் ஆஃப் தி சேம் சேரியட்னு சொல்லியிருப்பாங்க. இன்சென்ஸ் ஒரு மாட்டு வண்டி இருக்குனாலோ இல்லை ஒரு குதிரை வண்டி இருக்குனாலோ அது ரெண்டுக்கும் வீல் எப்படி சேமாக பேலன்ஸ்டாக இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான், இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு கண்ட்ரியை நம்மளால சீராக எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ ரெண்டும் ஒரு ஹார்மோனியில் பேலன்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் வரும். அப்போ இதை தான் நீங்கள் ஜட்மெண்ட்டாக கொடுக்கணும். இன்சென்ஸ் ரெண்டுமே பெட்டராக் ஆஃப் தி பேலன்ஸ் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து இட் கிவ் அப்சல்யூட் பிரைமரி டு ஒன் ஓவர் த அதர் இஸ் டு டிஸ்ட்ரிபியூட் தி ஹார்மோனி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அப்போ இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை விட ஒரு லெவல் அதிகம்தான். ஆனால் ரெண்டும் சேர்ந்து போனால் மட்டும்தான் இந்த கண்ட்ரியோட ஓவரால் டெவலப்மெண்ட், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டானிட்டி இது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இதுதான் ஓவரால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வர்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டசிலில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சம்பகன் தொரராஜன் கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, டிபிஎஸ்பி பெருசு கிடையாது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 4th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ இதை லீட் பண்ணி கோலக்நாத் கேஸ் வருது. கோலக்நாத் கேஸ் என்ன சொல்லுது? அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சாக்ரோசாங்க்ட்னு சொல்லுது. ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக 24th 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை எங்களால் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்னால அந்த ப்ரொவிஷன்ஸை பண்ண முடியும். தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படிங்கிறத அது மூலமாக என்ஷூர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பிரசிடென்ட் சைன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய 39BCயை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 14 19 வயலேட் ஆச்சு அப்படின்னா அது செல்லும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாதுன்னு சொன்னாங்க. அதை ஓவர் ரைட் பண்ணி 42nd கேசவநந்தபாத் கேஸ் வருது. கேசவநந்தபாத் கேஸ் என்ன சொல்லுது? 39BC ஓகே வேலிட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது, ஓகே வேலிட். பட் ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா எனி ப்ரொவிஷன்ஸ் விச் வயலேட்ஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுதுன்னா அது நல்ல நுவாய்டுன்னு தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த 39BCங்கிறத தாண்டி எல்லா டிபிஎஸ்பின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும் போது அதை மினர்வா மில்ஸ் கேஸில் எல்லாத்தையும் கிடையாது, 39BCயில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசாங்கிறத நம்ம பேசுறதை விட ரெண்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கண்ட்ரியோட கவர்னன்ஸை நம்ம எதிர்பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியுங்கிற ஒரு கன்க்ளூஷன் வருது. இதை தான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் கன்க்ளூஷனை கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றின பேசிக்ஸோ, தென் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ், அதோட பிரின்சிபல்ஸ், எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த பிரின்சிபல்ஸில் போய் ஃபிட் ஆகுது, தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உள்ள டிஸ்பியூட் என்ன, அது எப்படி சால்வ் ஆச்சு, அது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இன்னொரு டாபிக், இதை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன், பார்த்துடலாம். ஓகே, டைரக்டிவ்ஸ் அதர் தென் ஸ்டேட் பாலிசி, டைரக்ட் டிபிஎஸ்பி அப்படின்னு வரும்போது இந்த 350A இது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. லேண்ட் ரீஆர்கனைசேஷன் நடந்தப்போ, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்தப்போ இந்த 350A ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மதர் டங் லாங்குவேஜில் அங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இன்ஃபியூஸ் பண்ணணும். தட் இஸ்
ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும், அது ஸ்டேட்டோட அப்ஜெக்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 351 ஹிந்தி மீடியமாக, தட் இஸ் ஹிந்தி மீடியமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டோட ரோல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 335 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஸோ கிளைம் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இன்கேஸ் ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், ரிசர்வேஷன் டு தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி டிக்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டிபிஎஸ்பியில் இல்லாத டைரக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இப்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரெலவெண்ட்டான பிஓக்யூஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏரியா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. With reference to the provisions contained in Part 4 of the Constitution, which of the following statement is correct? They shall be enforceable by courts. They shall not be enforceable by any court. Okay, so இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். டிபிஎஸ்பி என்ன கேட்குறாங்க? பார்ட் 4. ஓகே, டிபிஎஸ்பினோட மென்ஷன் பண்ணல, பார்ட் 4னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரொவிஷன் சொல்கிறேன். இந்த பார்ட் 4னு சொல்லக்கூடிய விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி தான் பேசுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஆர்டிகல் 38 பார்க்கும்போதே சொன்னோம், தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட் ஆஃப் லா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட்டு இல்லை அப்படின்னா, இப்போ தேர்டு மட்டும் பார்க்கணும். த பிரின்சிபல்ஸ் லே டவுன் இன் திஸ் பார்ட் ஆஃப் தி ஆர் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி மேக்கிங் ஆஃப் லா பை தி ஸ்டேட். எஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அந்த ஆர்டிகல் 38 தான் ரெண்டாக டீகோட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஒன் இஸ் நான் என்ஃபோர்ஸபிள், அனதர் ஒன் இஸ் இட் இஸ் ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்? ஓகே, ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எந்த ப்ரொவிஷனில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில். ஆர்எஸ் வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சாலியன் ஃபீச்சர்ஸ் வரும்போது நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஆர்டிகல் 38ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, 36, 37ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, 36 or 38. ஓகே, ஸோ இதில் நம்ம ஓவரால் அப்சர்வேஷன் என்னன்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் வருது. ஓகே, அடுத்து 2020ல் அனதர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜாயின்டு பை. ஸோ இது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 50ல் வரும். ஓகே, ஸோ இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் இருக்கும். அடுத்து அண்டர் தி கான்ஸ்டியூஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலேட்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏ, ரைட் டு ஈக்வாலிட்டி. பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சி, ரைட் டு ஃப்ரீடம். டி, கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலேட்ஸ் இது நம்ம எங்கே பார்த்தோம்? 39 பி அண்டு சின்னு வரும்போது இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை ஓவர் ரைட் பண்ணணும், இன்சென்ஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன் தான் இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, which of the following are fundamental for the governance of the country? So fundamental for the governance of the country, again இதே விஷயம் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. 2013ல கேட்டதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2018க்கு போயிருக்காங்க. ஸோ அதுதான் பிவைக்யூ பார்க்க சொல்றது. ஓகே, ஸோ அப்போ இங்கேயே எதுதான் அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். ஓகே, ஸோ வித் திஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் ஓவர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஓகே, தட் இஸ் ஸ்டேட் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துட்டோம். ஒரு ஸ்டேட் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த எதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்த்துட்டோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சிட்டிசனாக நம்ம எந்த அளவுக்கு மாரலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இல்லை நம்மளோட டியூட்டி என்ன டு தி நேஷன் அப்படிங்கிற விஷயத்த பேசுறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கிட்டத்தட்ட ஒரு ரஃப் மீனிங்காக சொல்லணும்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்சென்ஸ் நீங்கள் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படிங்கிறது எழுதியிருப்பாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு நேஷனுக்கு அஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நீங்கள் எதை எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதை எதெல்லாம் செய்யணும்
அப்படிங்கிற விஷயங்களை பேசினது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் நத்திங் பட் இட் இஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் டியூட்டிஸ் வாட் அண்ட் சிட்டிசன் ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் ஃபார் தி நேஷன். இட் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் கோட் ஆஃப் கண்டக்ட். இது ஒரு லெவல் ஆஃப் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு இண்டிவிஜுவல் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அது ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா அது லீகலி என்டாஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மாரல் ஆப்ளிகேஷன் ஃபார் அன் இண்டிவிஜுவல் தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இதுக்கான ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் நான் என்ஃபோர்ஸபிள். தட் இஸ் இதில் இருக்கிற ஒரு ஃபீச்சரை ஒரு இண்டிவிஜுவல் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இண்டிவிஜுவலை தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. தட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் நான் என்ஃபோர்ஸபிள் இன் நேச்சர் தான். பட் ஜட்மெண்ட்ஸோட இன்டர்பிரேஷன்ஸ் கொஞ்சம் இதுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தாலும் பட் இன்னைக்கு இதோட ஸ்டேட்டஸ் நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் நான் என்ஃபோர்ஸபிள் தான். தொடர்ந்து இதுக்கான டிமாண்ட் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 வருஷமா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும், இட் இஸ் லீகலைஸ் பண்ணணும், இல்லை அதை ஜஸ்டிசியபிளாக மாற்றணும். In case anyone violating these provisions, definitely they should be punishable அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரு பர்டிகுலர் ஸ்பீச்சில் பிரைம் மினிஸ்டர் இதை முன் வச்சு பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு ஜஸ்டிசியபிளாக இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் இதுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, பட் இன்னைக்கு இதோட ஸ்டேட்டஸ் நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் நான் என்ஃபோர்ஸபிள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ஸ்பிரேஷன் எப்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோமோ, எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் வந்ததுக்கான இடம் யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, அது போக எதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளே இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணாங்க. தட் பர்டிகுலர் கமிட்டி இஸ் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, இது கான்ஸ்டியூஷனில் பொசிஷன் ஆகிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஓகே, ஆர்டிகல் 51A ஸ்டார்ட் ஆகும். ஆர்டிகல் 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிகல் 51A பார்ட் 4A. ஓகே, இது எதில் இன்சர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ண ஒரு ப்ரொவிஷன் தான். ஸோ இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிற ஒரு விஷயம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் டியூட்டிஸ் ஃபார் அன் சிட்டிசன்ஸ். ஸோ இதில் ஒரு 10 டியூட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செல்ஃப் ரீடு தான். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இது இந்தியான்னு இருக்கா, இதே இது பிரியாம்பிளில் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் இருக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் எங்கே இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கிளாரிட்டி இல்லைன்னா இங்கே போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா இங்கேயும் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது, ஆனால் அங்கே யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு அன்னைக்கு பிரியாம்பிள் தான் ஆன்சராக இருந்துச்சு. பட் ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷனல் ஃப்ளாகுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷனல் ஆந்தம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் என்னெல்லாம் அவங்களோட ஐடியாஸ் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி ஃபாலோ பண்ணணும். தேர்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இன்கேஸ் கண்ட்ரியோட இஷ்யூஸ் தட் இஸ் எனி வார் டைம் சுச்சுவேஷனை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் டு டிஃபெண்ட் தி நேஷன். அது போக ஃப்ரெட்டர்னிட்டியை வளர்த்துக்கிறதுக்காக காமன் பிரதர்ஹுட்டை என்ஷூர் பண்ணணும். ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் அண்ட் ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும், தட் இஸ் ஓவர் ரூல் பண்ணணும். டிக்னிட்டி ஆஃப் விமனை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இதெல்லாம் இப்போது நீங்கள் எதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்னிட்டி ஆஃப் விமனை என்ஷூர் பண்ணுறதுலாம் ஒருவேளை இந்த கொல்கட்டா கேங் அந்த ரேப் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் தட் இஸ் பாலிட்டிக் கொஸ்டின்ஸாக ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். இதுக்கு கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்கிறேன். ஒரு ரிலீஜியஸ் கயாஸ் நடக்குதுனாலோ இல்லை ரிலீஜியஸ் ரயோட் நடக்குதுனாலோ அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அது போக preserve the heritage and monuments. ஸோ இதெல்லாம் protect and improve the natural environment. இது எங்கேயும் பார்த்துருப்போம். ஆர்டிகல் 48A டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் முக்கியமானது. சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்மை என்ஷூர் பண்ணணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும்.
Okay, then strive towards excellence in all spheres of individuals, collective activity that the nation constantly rise to higher level of endeavor. இந்த கேங்கிற ஒரு ஆர்டிக்கல் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது. ஸோ 21A ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும் இந்த 86th அமெண்ட்மெண்ட்னால. அடுத்து 45 ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும். அடுத்து ஆர்டிக்கல் 51AK ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்டுக்கு இல்லை ஒரு கார்டியனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி டு செரிஷ் தேர் சைல்டு. ஓகே, தட் இஸ் என்ஷூர் தேர் சைல்டு. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரீட் பண்ணிக்க கண்டிப்பாக மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, ஸோ இது ரெலவெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இஸ் இன்க்ளூடட் இன் தி தட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒன்று. ஓகே, இது நம்ம அங்கேயே பார்த்தது. ஓகே, இங்கே பாருங்க, டு அப்ஹோல்ட் தி ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, நாங்கள் நேஷன்னு சொல்லிட்டேன், இந்தியா. ஓகே, அப்போ சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 2015 கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தா தெரியும், சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா, அங்கே ப்ரியாம்பிளில் என்ன இருக்கும்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். அடுத்து பாருங்க, which of the following statement is true of on fundamental duties of an Indian citizen? A legislative process has been provided to enforce these duties. They are correlative to legal duties. A legislative process has been provided to enforce these duties. So it is non-enforceable in nature. So அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. They are correlative to legal duties and get a yes, to an extent அது correlative to legal duties தான். So answer for this one is 2 only. Okay. So with this we are concluding this particular session. ஓகே, ஓவராலாக 2 பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ரெண்டுலேயுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம கேர்ஃபுல்லாக தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் போத் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி நீங்கள் ஆன்சர் தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதோட ஸ்கோப் அந்த அளவுக்கு இருக்குது. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர்ஸாக பார்க்கும்போது ஃபேக்சுவலான இன்ஃபரன்சஸ் நமக்கு தேவைப்படுது. மெயின்ஸ் கொஸ்டினுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு இங்கே இருந்தால் நம்மளால் எடுத்துக்கிற முடியும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இது வரைக்கும் நம்ம எந்த பார்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி இந்த மாதிரி ஏரியாஸ் தான். அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ பர்டிகுலர்லி இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாச்சும் கிளாரிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை இட். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.